ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன வடிவேலு ஃபஹத் ஃபாசிலோடைய ரீசன் தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஃபஹத் ஃபாசில் இந்த படத்தில் ஒரு திருடன், அதாவது ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வீட்டுக்கும் போய் திருடுற அந்த ஒரு வேலை தான். அப்படி ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த வீட்டில் ஒரு சங்கிலியால் வடிவேலை கட்டி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வடிவேல் சொல்கிறாரு ஃபஹத் ஃபாசில் கிட்ட, எப்படியாச்சும் என்னை இந்த வீட்டிலேருந்து எடுத்துன்னு போய் வெளியே விட்டுரு, நான் வேறு ஒரு ஊருக்கு போயிடுறேன், அப்படி நீ என்னை எடுத்துன்னு போய் வெளியே விட்டேன்னா நான் உனக்கு காசு தரேன் அப்படின்ற ஒரு சின்ன கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ திருடனாக இருக்கிற ஃபஹத் ஃபாசிலுக்கு காசு வேணும் அப்படின்ற காரணத்துக்காக அந்த வீட்டிலேருந்து வடிவேலை வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா வடிவேலு ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கிறாரு. அப்போ அந்த டைமில் வடிவேல் அக்கௌண்ட்டில் 25 லட்சம் கிட்டே இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை எப்படியாச்சும் வடிவேல் கிட்டேருந்து எடுத்துடணும் அப்படின்ட்டு ஃபஹத் ஃபாசில் பிளான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஓவராலாக இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி. ஆக்சுவலாக இந்த படத்தில் ஃபஹத் ஃபாசில் ஏன் வடிவேலை காப்பாற்றுவாருன்னா படத்துக்காக தான். அண்ட் ஏன் வடிவேலை கட்டி போட்டிருப்பாங்கன்னா, அவருக்கு ஞாபக மருதி கம்மி, அடிக்கடிக்க வீட்டிலேருந்து ஓடிடுவார் அப்படின்றதுக்காக அவங்க வீட்டாளுங்க சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பர்சன் தான் ஃபஹத் ஃபாசில் காப்பாற்றி வெளியேற்று போயிடுவார். ஸோ அப்படி ஞாபக மருதி இருக்கிற அந்த வடிவேலோடைய அக்கௌண்ட்டில் காசு எடுத்த தெரிஞ்சுக்கிட்ட ஃபஹத் ஃபாசில் அந்த காசை எடுத்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அவங்க 2 பேருக்குள்ளே அப்படின்ட்டு ஓவராலாக இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி. நான் சொன்ன இந்த ஒன்லைன் ஃபஹத் ஃபாசில் கேரக்டர் அண்ட் அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். இதுக்கு செப்பரேட்டாக வடிவேலு அவருடைய ஒரு போர்ஷன் இருக்கும். அவர் யார், அவர் என்னெல்லாம் அவருக்கு இருக்குது, அவருடைய கேரக்டர் என்ன, அவருக்கான ஸ்பேஸ் என்னன்னுட்டு அது ஒரு வேறு ட்ராக்கு. ஸோ அதை நான் சொல்ல விரும்பல, அது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த படம் ஒரு அபோவ் ஆவரேஜாக இருந்துச்சு, கொஞ்சம் பிடிச்சிச்சின்னு சொல்லுவேன். அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி அண்ட் ஓவரால் படத்தை எடுத்த விரும்பம் தான். முக்கியமாக இந்த படம் 2 கேரக்டர்ஸ் நடுவில் நடக்க ஒரு ட்ராவல் ஸ்டோரி மாதிரி சொல்லலாம். முக்கியமாக ஃபஹத் ஃபாசில் அண்ட் வடிவேலு ஆல்ரெடி இவங்க 2 பேரும் சேர்ந்து மாமன்னன் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருமே மாமன்னன் படத்தை பார்த்துருப்போம். அந்த படத்துலேயே வடிவேலு அண்ட் ஃபஹத் ஃபாசில் அவங்க 2 பேருக்கான கேரக்டர், அவங்களோட ஆக்டிங் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, அவங்க எப்படி ஸ்க்ரீன் பண்ணிட்டு. பட் இந்த படத்தில் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வேறு மாதிரி கேரக்டர்ஸ் 2 பேருக்குமே. அண்ட் அந்த கேரக்டர்ஸில் 2 பேருமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆக்டிங் ஃபஹத் ஃபாசில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். ஸோ அவருடைய நடிப்பு எப்படின்னு நம்ம எல்லாமே நிறைய பார்த்துருப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் அதே மாதிரி வடிவேலுமே எவ்வளோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மர் ஆக்டர்னு நம்ம நல்லா தெரியும். ஸோ அவருக்கு கொடுத்த அந்த கேரக்டரை அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருந்தார் இந்த ஒரு படத்தில். ஸோ இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு ஞாபகம் மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் கிட்டேருந்து எப்படியாச்சும் அவர் அக்கௌண்ட்டில் இருக்க காசை எடுத்துடணும் அப்படின்ட்டு ஃபஹத் ஃபாசில் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். பட் அவருக்கு ஞாபகம் மாதிரி இருக்கிறதுனால அவர் அடிக்கடிக்க அந்த ஏடிஎம் பின்னை மறந்துடுவார். ஸோ எப்படியாச்சும் அந்த படத்தை எடுத்துடணும் அப்படின்ட்டு ஃபஹத் ஃபாசில் நிறைய ட்ரை பண்ணுவார். அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஹாஃப்மே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் ஓவராலாக இந்த படம் ஒரு நல்ல ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இந்த படம் ரொம்ப ஸ்க்ரீன் பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக அப்படி இருக்காது, ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்லோ பேஸ்டு ஃபிலிம் தான் இது.
நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஸ்லோ பேஸ்டு ஃபிலிம்ஸாக இருந்தால் கொஞ்சம் பேருக்கு பார்க்க பிடிக்காது. ஸோ எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் எனக்கு இந்த படம் பிடிச்சிது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னுட்டு தெரில. பட் எப்படி இருந்தாலும் இந்த படம் ஒன் டைம் வாட்சபிளுக்கு செம ஒர்த்தான ஒரு ஃபிலிம் தான். முக்கியமாக இந்த படத்துடைய இன்டர்வல் வந்து அந்த இன்டர்வல் போர்ஷன் என்டையர் போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த படத்துடைய கதை வேறு மாதிரி டர்ன் ஆக போகுது அப்படின்ட்டு அந்த ஒரு போர்ஷன்லாம் நம்ம காட்டுவாங்க. ஸோ அந்த போர்ஷன் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த போர்ஷனில் நிறைய கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ ஓகே, இந்த கேரக்டர்ஸில் யார், இவங்களாம் ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு நிறைய கொஷின்ஸோட ஒரு இன்டர்வல் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தை முடித்த விதமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக முடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த கதைக்கு இந்த மாதிரி ஒரு எண்டிங் வந்து ரொம்ப ஒரு குட்னு சொல்லலாம். இந்த படத்தில் சாங்ஸ் வந்து ஓகே, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இந்த படத்துக்கு எது தேவையோ அது கரெக்டாக போட்டிருந்தாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா. இந்த படம் தியேட்டர்ஸாக ரிலீஸ் ஆகி ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம், இல்லை ஹிட்டுன்னு சொல்லலாம். எத்தனை பேர் இந்த படத்தை தியேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து பார்க்கல. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்னும் எங்கள் ஊரில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்துச்சு. ஸோ பார்த்துட்டேன். இன்னும் இந்த படத்தை பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனலோடைய ப்ளேலிஸ்ட் அவன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.